Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. நீ பண்றது உனக்கு சரியா இருக்கலாம், ஆனா என் இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை யோசிச்சு பாரு. உன் வயித்துல இருக்கிற குழந்தை கையில தான் என் வாழ்க்கையே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி உன் உயிரையே பணையம் வைக்கிற வேலையெல்லாம் செய்யலாமா சொல்லு? எதுவுமே கேட்கலையே. ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறான்னு தெரியுது, ஆனா எதுவும் கேட்க மாட்டேங்குதே. அக்கா, அது ஓ வாழ்க்கை மட்டும் இல்லக்கா, ஏன் வாழ்க்கையும் தான். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்னா அது முதல்ல என்னதான் பாதிக்கும். அதனால்தான் சொல்றேன், உன்னை என்னைக்கும் நான் கைவிட மாட்டேன்க்கா. என் குழந்தைய நான் உனக்கு நல்லபடியா தருவேங்கிறது நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இங்க பாருக்கா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ பதட்டப்படாத. நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கா? சரி, நான் போனை வச்சிடுறேன். சித்தி, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இப்படி அசிங்க புடிச்ச மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க வயசு என்ன, உங்க தகுதி என்ன? உங்களுக்கு ஏன் வயசுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, இவ்ளோ வயசுல யாராவது கேவலமா நடந்துப்பாங்களா? நானும் உங்களுக்கு என்னைக்காச்சும் புத்தி வரும், நீங்க திருந்துவீங்கன்னு பாத்துட்டே இருக்கேன். இன்னும் அதையே பண்ணிட்டு இருக்கீங்களே. யானிமா, ஏமா திடீர்னு சித்திக்கிட்ட கோவமா பேசுற? இங்க பாரு, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு யாராவது இப்படி கோவமா பேசுவாங்களா? நான் உன்கிட்ட குடிக்க ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். நீ ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தல, அதான் பேசி முடிச்சது உள்ள வரலாமேன்னு காத்துட்டு இருந்தேன். என்ன போய் ஒட்டு கேக்குறேன்னு இப்படி தப்பு தப்பா பேசுறியம்மா. போய் சொல்லாதீங்க சித்தி, நீங்க மறுபடியும் மறுபடியும் போய் சொல்றீங்க. நீங்க கேவலமா ஒட்டு தான் கேக்குறீங்க. அது ஒரு நோய் மாதிரி உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன் சித்தி? நான் உங்களை எப்பவும் நம்புறேன், அது தப்பா? எல்லாரும் உங்களை பத்தி ஒரு மாதிரி சொல்றாங்க, ஆனாலும் நான் உங்களுக்கு மதிப்பு தரேன். அதனாலதான் இதெல்லாம் பண்றீங்களா? ஐயோ, என்னம்மா யானி, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. மாமாவும் அத்தையும் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் அவங்க கிட்ட பேசி உங்களை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலையா? எதுக்கு என்னையே வேவு பாக்குறீங்க? என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்? ஆஹா, கையும் கிளமா மாட்டிக்கிட்டோம். இனி பெருசா டிராமா பண்ணாதான் தப்பிக்க முடியும். என்ன யாழினிமா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் நீ பேசுறத ஒட்டு கேட்டு என்ன பண்ண போற சொல்லு? நான் அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லைன்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னையே சந்தேகப்படுறீங்கல்ல. உன் அத்தை வேணா என்ன சந்தேகப்படலாம், அத கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தானே நினைக்கிறேன். நீ என்னையே சந்தேகப்படுறல, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஐயோ கடவுளே, நான் இந்த வீட்டை விட்டு போலான்னு நினைச்சா என் அண்ணன் விட மாட்டேங்குது. வீட்லயே இருக்கலான்னு பார்த்தா நீங்க எல்லாருமே என்ன சந்தேகப்படுறீங்க. நான் என்ன பண்றது? அதான், ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் சரியா அமையாம போன அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவளோட வாழ்க்கை. அதோ கதிதான், அந்த கதியில தான் நான் இப்ப இருக்கேன். இல்ல தலையெழுத்து, நான் என்ன பண்ணுவேன்? இனியா மேல இருந்த கோவத்துல காரணம் இல்லாம அமுதா சித்தியை எப்படி திட்டோமே. பாவம் அமுதா சித்தி கண் கலங்கிட்டு போறாங்க. அக்கா, திவ்யா
போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். அக்கா இல்லக்கா, எனக்கு பசிக்கலக்கா. ஓட வாங்க போற. போ போய் கை கழுவிட்டு வா. மத்தியானமும் சாப்பிடல, அது எப்படி பசிக்காம இருக்கும்? போ. நல்ல ஆள பாரு. ஏய் இனியா, ஹாய். ஹாய் சார். இன்னைக்கு என்னாச்சு? கலக்கிட்டீங்களா? பிரஸ் மீட்ல நீ மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் சூப்பரா பேசுனீங்க. திவ்யா, நீ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டால பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அசத்திட்ட. எல்லாம் உங்க ஐடியா தான். Oh, please. நீங்க ஏற்பாடு பண்ணதுதான் விக்ரம். அதான் நானும் போல்டா கலக்கிட்டேன். திவ்யா தான் இன்னும் பயந்துட்டே இருக்கா. ஐயோ ஏன்? ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே நீதான் திவ்யா. டிவில, சோஷியல் மீடியால எல்லாத்துலயும் ஒன் டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு பெரிய விஷயத்துல நமக்கு ஒரு அநீதி நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அதை மீடியாவுடைய கவனத்துக்கு கொண்டு போயிடணும். அப்பதான் சம்பந்தப்பட்டவங்க நம்ம கிட்ட பேச்சுவார்த்தைக்கே வருவாங்க. அப்படி இல்லாம அவங்க ரூமுக்கு போய் பேசிட்டு இருந்தோம்னா அவங்க பவரை யூஸ் பண்ணி மிரட்ட தான் பார்ப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ரொம்ப சீக்கிரமே நீதி கிடைக்கும். சார், நான் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். இனியாக்கா எனக்கு பிரஸ் மீட்ல என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க மீடியா ஆட்கள் எல்லாம் வர வச்சு இனியாக்காக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்ளோ சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு நான் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். திவ்யா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இனியா உன்ன நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. இனியா ஆசைப்படுற மாதிரி அப்படி ஒரு உயரத்துக்கு நீ போனாலே அதுவே போதும். நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏய் திவ்யா, ஏன் இன்னும் கண் கலங்குற? எனக்கு என் மாமாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குக்கா. நம்ம பிரஸ் மீட்ல கொடுத்த பேட்டி மீடியாலலாம் வந்துருச்சுன்னு சார் சொல்றாங்க. நிச்சயமா அதை என் மாமாவும் பார்த்திருப்பாரு. இப்போ நான் வீட்டுக்கு போனா அத காரணம் காட்டி நிச்சயமா பிரச்சனை பண்ணுவாருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. மூர்த்தி இன்னுமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? என்ன இது? அன்னைக்கு வீட்டுக்கு போய் மிரட்டினது பத்தலையா? இன்னும் வேணுமாமா? ஓகே, எனக்கு ஒண்ணும் இல்ல. இவன மாதிரி கோமதி. திவ்யா, உன் அக்கா தான் கால் பண்றாங்க, பேசுறியா? ஹலோ அக்கா, நான் திவ்யாக்கா. திவ்யா, உன் போன் என்னாச்சுமா? லைனே கிடைக்கல. அதான் இனியாமாக்கு கூப்பிட்டேன். ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? நான் இனியாக்கா வீட்ல தான்க்கா இருக்கேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பத்திரமா தானே இருக்கீங்க? பத்திரமா தான்க்கா இருக்கேன். டிவில எல்லாம் நீயும் இனியாமாவும் பேசுறதுதான் போயிட்டு இருக்கு. டிவில பாக்கும்போது பெருமையா தான் இருக்கு. உன் பிரச்சனைக்காக போராடுறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உன் மாமா தான் அத பார்த்ததுல இருந்து தகராறு பண்ணிட்டே இருக்காரு. இவ்ளோ நேரமும் தகராறு தான். இப்ப மறுபடியும் கிளம்பி வெளியே போயிருக்காரு. குடிச்சிட்டு வந்து நிச்சயம் தகராறு பண்ணுவாரு. அக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? திவ்யா, ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? நீ போன கூட நான் பேசுறேன். இல்லக்கா, ஒரு நிமிஷம் கூட. ஹலோ கோமதி, நான் இனியா பேசுறேன். என்ன விஷயம்? இனியாமா, நீங்க என் தங்கச்சிக்காக எவ்வளவு செய்றீங்க. என் தங்கச்சிக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்காக எவ்வளவோ போராடுறீங்க. ஆனா அத புரிஞ்சுக்கிற இடத்துல என் புருஷன் இல்லம்மா. இவ்ளோ நேரம் குடிச்சிட்டு வந்து ஒரே தகராறு. மறுபடியும் கிளம்பி வெளியில போயிருக்காரு. நிச்சயம் மறுபடியும் வந்து தகராறு பண்ணுவாரு, என்ன அடிப்பாரு. அத என்னால தாங்கிக்க முடியும். ஆனா திவ்யாவை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்குமா? கோமதி, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிற, விடுங்க. நீங்க போன வைங்க. சரிங்கம்மா. என்னாச்சுக்கா? நீ சொன்ன விஷயத்தை தான் என்கிட்டயும் சொன்னாங்க. உன் அக்காவும் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப என்னக்கா செய்யறது? நான் வீட்டுக்கு போனா நிச்சயம் என் மாமா பிரச்சனை பண்ணுவாருக்கா. என் மேல இருக்க கோவத்துல என் அக்காவை அடி பிச்சிருவாருக்கா. திவ்யா, நாம ஒண்ணு அழிச்சாட்டியம் எல்லாம் பண்ணல. நீதிக்காக தான் போராடிட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடும் போது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி நமக்கு கிடைக்காமலே போயிடும். உன் மாமா மேட்டர்லாம் ஜுஜுப்பி. அத நீ விடு, அத நான் பாத்துக்கிறேன். இனியா, இப்ப நான் இதுக்குள்ள இறங்கணுமா? இப்ப எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா நிச்சயம் சொல்றேன். டன். ஜமாயிங்க,
Congratulations to the both of you. ஏய் பயப்படாத. சரி வா உட்கார்ந்து சாப்பிடு. அப்பவே சாப்பிட்டு இருந்தா சூடா இருந்திருக்கும்ல. அத்தை, என்ன யாழ்னி, ஏதாவது வேணுமா? நான் இனியா வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன் அத்தை. என்ன விஷயம் திடீர்னு? திவ்யாவை பத்தின வீடியோவை பார்த்துட்டு இனியா மேல மாமா கோவப்பட்டாருல்ல, அந்த ஆதங்கத்துல இனியாவை கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அத்தை. அதான் அவளை நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு நினைக்கிறேன். யாழ்னி, உங்க மாமாவோட குணம் உனக்கு தெரியாதா? அவரு பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது. இப்ப பாரு, இனியாவ பேசிட்டு நீயே வருத்தப்பட்டு இருக்க. எனக்கும் இனியாவ பார்க்கணும் போல இருக்கு. 2 பேருமா போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த அமுதா கண்ணுல பட்டா உன் மாமா கிட்ட போட்டு கொடுத்துருவாளே. அவ இப்ப எங்க இருக்கா? அமுதா சித்தி அவங்க ரூம்ல உட்காந்து கருட புராணம் படிச்சிட்டு இருக்காங்க. அவளையே ஒரு கருட, அவ கருட புராணம் படிச்சிட்டு இருக்காள. சரி, அவ வெளியில வரதுக்கு முன்னாடி அவ கண்ணுல படாம நம்ம போயிடலாம். நான் ரூமுக்கு போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன யாழ்னி, ரூம்ல இருக்கான்னு சொன்ன, இப்படி நந்தி மாதிரி வந்து நிக்கிறா? ஆமா அத்தை, அப்படிதான் நிக்கிறாங்க. ஐயோ, இவ வேற நம்ம பேசுனத கேட்டாளா என்னன்னு தெரியலையே. என்ன அப்படி பாக்குற? இல்ல அண்ணி, 2 பேரும் எங்க போறீங்க? எங்க? நாங்களா? நாங்க எங்க போறோம்? நாங்க எங்கேயாவது போனாதான் உன் அண்ணன் கிட்ட நீ போட்டு கொடுத்துருவியே. அன்னைக்கு பலகாரம் எல்லாம் சுட்டு இனியாவுக்கு கொடுத்துட்டு வரலான்னு கிளம்புனதையே உன் அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்தவதானே நீ. என்ன நீ இன்னுமா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? அன்னைக்கு அண்ணனாவது திடீர்னு வந்துட்டாரு. நான் ஒன்னும் அவர்கிட்ட சொல்லல. ஆனா நீங்க தான் என்ன சந்தேகப்படுறீங்க. எங்க பாருங்க, நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன் அண்ணி. உங்களுக்கும் யாழினிக்கும் எதிரா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்ன நம்புங்க அண்ணி. யாழினி, என்ன திடீர்னு எலி அம்மனமா ஓடுது? பாருங்க அண்ணி, இப்ப கூட நீங்க என்ன நம்பலல்ல. நீங்க இப்போ இனியா வீட்டுக்கு தான் போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. அண்ணி, நீங்க வேணா என்ன ரூம்ல வச்சு பூட்டிட்டு போங்களே. நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம ரூமுக்குள்ளேயே இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன திறந்து விடுங்க, போதுமா? என்ன அண்ணி, யோசிக்காதீங்க, வாங்க. அட வாங்க அண்ணி. ஐயோ வாங்க. ஏய் வாங்க அண்ணி. அட வாங்க. என்னத்த? வாங்க வாங்க. இந்த யாழினி, போன புடி. என் போன பத்திரமா வச்சுக்கோ. இந்தாங்க அண்ணி, பூட்டு சாவி. என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு நீங்க சாவி எடுத்துட்டு போங்க. புடிங்க. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? இல்ல, திடீர்னு நீ இப்படி பேசுறியே, அதான். அண்ணி, நான் திருந்திட்டேன்னு என்ன நானே நிரூபிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் யாழினி, என்ன நம்புங்க. சரி, நீ உள்ள போ. போ போ. அண்ணி, யாழினி, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. எப்படியோ நாம இனியா வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் இவ வாயை திறக்காம இருந்தா போதும். அவளா வந்து வசமா மாட்டிக்கிட்டா. சரி, நீ கேப் புக் பண்ணிடு, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். போங்க. இனியா வீட்டுக்கா போறீங்க? நான் நல்லவன்னு உங்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த டிராமா. இப்ப பாருங்க, உங்களை அண்ணன் கிட்ட எப்படி மாட்டி விடுறேன்னு.
கையில இருக்கிற போனை கொடுத்துட்டா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களா? உங்களுக்காக தான் நான் இன்னொரு போனையே வச்சிருக்கேன். இப்ப பாருங்க. ஹலோ ஹலோ அண்ணே, நீ எங்க இருக்கண்ணே? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமா, இது என்ன புது நம்பரு? ஏன் குசு குசுன்னு பேசுற? அண்ணே, நான் சத்தமா பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன், புரிஞ்சுக்கோ. அண்ணா அண்ணா, அண்ணியையும் யானியையும் நீ இனியா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஆமா. இப்போ அவங்க 2 பேரும் மறுபடியும் இனியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இனியா வீட்டுக்கா? மறுபடியுமா? ஆமாண்ணே, உன் பேச்சு அவங்க எங்கன்னு மதிக்கிறாங்க. அவங்க போறத நான் உன்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு என்கிட்ட இருந்து செல்போனையும் வாங்கிக்கிட்டு என்னையும் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு போறாங்கண்ணே. அப்புறம் நான் ஆத்திர அவசரத்துக்கு வச்சிருந்த இன்னொரு போன்ல இருந்தா இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ, அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்னு என்ன மட்டும் போட்டு கொடுத்துறாதண்ணே. அப்புறம் என்னால உனக்கு எந்த தகவலும் கொடுக்க முடியாம போயிடும் சொல்லிட்டேன். சரி சரி, விஷயத்த சொல்லிட்டல்ல, நான் இப்ப வரேன். இவளுங்களை மேய்க்கிறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு. பேய் வரேன். சரி சரி, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அண்ணி, என்னையவா கார்ப்பரேஷன் டாய்லெட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய விட்டீங்க? உங்களை அண்ணன் இன்னைக்கு எப்படி தெறிக்கி விட போறாரு பாருங்க. கேப் புக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் அத்தை. சரி. இதோ இப்ப வந்துரும். நம்ம வெளிய போய் நிக்கலாமா? அமுதா எதுவும் கூப்பிட்டாளா? இல்லையா அத்தை? அப்பா பாவம், அவ தெரிஞ்சிட்டாதான் போல இருக்கு. அதான் நம்மள பூட்டிட்டு போ சொல்லிருக்கா. அவ போன் எங்க? இதோ என்கிட்ட தான் இருக்கு அத்தை. சரி சரி, உன்கிட்டே இருக்கட்டும், வா. எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? உங்களதான் கேக்குறேன், எங்க கிளம்பிட்டீங்க? எங்கேயும் கிளம்பலையே, இங்கே தானங்க இருக்கோம். ஓஹோ, வெளியில எங்கேயும் கிளம்பாம தான் கையில பர்சும் போன் எடுத்துட்டு போறீங்களா? சொல்லுங்க, எங்க போறீங்க? மாமா, இனியா வீட்டுக்கு தான் போறோம் மாமா. அப்போ நீங்க யாரும் என்ன மனுஷனாவே மதிக்கிறது இல்ல இல்ல? நான் என்ன சொன்னாலும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பீங்க, அப்படிதானே? நல்லா கேளுங்க. இந்த குடும்பத்தை 2ஆ பிரிச்ச வீட்டுக்கு போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியும் நீங்க 2 பேரும் கேட்கவே மாட்டீங்க இல்ல? நல்லா வாங்கி கட்டிக்குங்க. மாமா, இல்ல மாமா, அது வந்து அது உனக்கு கூட என் மேல மரியாதை எல்லாம் போச்சு, அப்படிதானமா யாழினி? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. இனியா அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டு டிவி சோசியல் மீடியான்னு பேருக்கு எடுத்துட்டு நிக்கிறாள். அதுக்காக தானே நீங்களும் அவ மேல கோவப்பட்டீங்க. அதான் அவளை நேர்ல போய் பார்த்து அவகிட்ட எடுத்து சொல்லிட்டு வரலான்னு போறோம். ஓ, நீங்க 2 பேரும் போய் சொன்ன உடனே அவ திருந்திருவா இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க சொல்ற விதமா சொன்னா அவ எங்க பேச்ச கேப்பா. அதுக்குதான் நாங்க போறோம். ஒன்னும் தேவையில்ல. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,